Hello friends, welcome back to the BEAUGENIX and இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா organizing வீடியோ அதுவும் dressing table and cosmetic items இந்த organizing videos தான் நம்ம பார்க்க போறோம் என்னோட ஷெல்ஃப்ல ரொம்ப கிளம்சியா இருந்தது சோ க்ளீன் பண்ணலாம் அப்படினு இன்னைக்கு ஒரு ஐடியா பட் இது சும்மா அப்படியே க்ளீன் பண்ணாம உங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் எப்படி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணனும்னா நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படினா உங்களுக்கும் மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்ல அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேட் பண்றேன் and organizing and என்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்கு அதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க கிளியரா பார்க்கலாம் சோ நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் பிஃபோர் எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன் லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பாடியில் இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன் அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 88 ருபீஸ் அண்ட் இதில் வந்து நான் ரெகுலராக ஃபேஸ்க்கு ரொட்டீனாக யூஸ் பண்ணுற ஃபேஸ் ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் லைக் இதெல்லாம் எசென்ஷியல் ஆயில் ஐ சீரம் ஃபேஸ் க்ளோ சீரம் அண்ட் டீ ட்ரீ ஆயில் வச்சுருக்கேன் லிப் பாம் வச்சுருக்கேன் ஐலைனர் வச்சுருக்கேன் பொட்டு வைக்கிறதுக்கு ஸோ கோகோனட் ஆயில் பர்ஃப்யூம் டியோ ரோல் ஆன் வச்சுருக்கேன் அண்ட் இயர்பட்ஸ் வச்சுருக்கேன் அண்ட் சீப்புக்கு வந்து இந்த கப் வச்சு அதில் சீப்பு வச்சுருக்கேன் ஸோ இதுதான் நான் இப்போது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணது அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் பண்ண போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள் குப்பை மாதிரி கிடக்குது ஸோ இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் So cotton pads, straightener and நான் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் லைக் நான் இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிளில்
இப்படி நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா இம்மீடியட்டாக நான் இப்படி வச்சு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து இங்கே நான் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஜுவல்லரி பாக்ஸ் ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை கீழே வச்சுட்டு இதை நான் மேலே வச்சுடுறேன். பிகாஸ் ஸ்ட்ரெயிட்னர் நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன், காட்டன் பேட்ச் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ மாற்றிடலாம். டடா! ஸோ இந்த இடம்லாம் நல்லா தொடச்சி வச்சாச்சு. இங்கே ஆர்கனைசிங் பண்ணுறதுக்கு ஒரு சில ஜுவல்லரி பாக்ஸஸ் இருக்குது, அதை எடுத்து நம்ம இப்போ அடுக்கி வைக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா தேவையில்லாத பழைய ஃபோட்டோ அண்ட் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு கிளாஸ்மேட் நோட்டு யூஸ் பண்ணாத கிளாஸ்மேட் நோட்டோட அட்டை கூட எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கட் பண்ணி நான் இந்த மாதிரி கம்மலெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற கம்மல். ஸோ இது எல்லாமே வந்து ஆல் டுகெதர் இந்த பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிடலாம். இதெல்லாம் என்னோடய நெக் பீஸ் அண்ட் இது என்னோடய கோம் கிளிப் அண்ட் பிரேஸ்லெட், ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் நெக்லஸ் அண்ட் இது என்னோடய கொலுசு. ஸோ இந்த மாதிரி நெக் பீஸ் எல்லாம் நான் வந்து இந்த பாக்ஸில் போடுறேன். ஸோ இந்த பாக்ஸ் எல்லாமே கூட நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பாருங்கள். I'm done with jewelry boxes and next பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக். அண்ட் காஸ்மெட்டிக்ஸில் என்கிட்ட அவ்வளோவா லிப்ஸ்டிக் இல்லை, நான் காம்போவில் வாங்கின லிப்ஸ்டிக்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இதுவும் ஆல்ரெடி அடுக்கி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குவிக்காக போடுற மேக்கப், அதுக்கு தேவையான பாக்ஸ் இது. ஸோ கன்சீலர், ஃபவுண்டேஷன், ஹைலைட்டர், மஸ்காரா, காஜல் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அண்ட் இதையும் வந்து ஷெல்ஃபில் நம்ம அடுக்கி வச்சிடலாம் இப்போது. ஸோ ஜுவல்லரி பாக்ஸஸ் அண்ட் காஸ்மெட்டிக் பாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இப்போது கிளிப்ஸ் அண்ட் ரப்பர் பேண்ட்ஸ்க்கு இந்த ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ளஸ் என்னோடய வீடியோவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே வைக்க போகிறேன். அண்ட் வச்சதுக்கப்புறம் நான் ஃபுல் வீடியோ காமிக்கிறேன். இது என்னோடய கிளிப்பு டப்பா அண்ட் அது என்னோடய ரப்பர் பேண்ட் டப்பா அண்ட் இது வந்து ஃபேஸ் டிஷ்யூ அண்ட் இது வந்து நான் யூஸ் பண்ணுற மைக்கோட பேகு அண்ட் குட்டி உடன் சீப்பு. அண்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஆர்கனைசிங் ஐடியாஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட அவ்வளோவா ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்காது, இருக்க ப்ராடக்டை ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். க்ளோத்ஸ் அண்ட் டிஷர்ட்லாம் எப்படி ஈஸியாக நம்ம காம்பேக்டாக மடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஆர்கனைஸ் வீடியோவாக போடுறேன். அண்ட் எவ்வளோ நேரம் அடிக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக யூடியூப்பில் விசிபிள் ஆகும், நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதான் நான் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ண வீடியோ. சீக்கிரம் இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.